என்னோட ஸ்கிரீன் தெரியும் அப்படின்னு நம்புறேன். நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் போயிடலாம். பர்சனல் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து தான் இருக்கும். ஓபன் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நிறைய பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் இண்டெக்ஸ் HTML ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. யாரு? ஜி கிருஷ்ணன் எல்லாரும். அடுத்து ஜெயில் வந்து ஒரு HTML பேஜ் பண்ணியிருக்காரு. அதுல H1 டேக், H4 டேக், அவரோட கண்டென்ட் போட்டிருக்காரு. தாவூதும் ஒரு HTML பேஜ் பண்ணியிருக்காரு. பண்ணதோட கம்மியான ஒர்க் தான் இருக்கு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கான்ட்ரிபியூட். எல்லாருமே இந்த ரெபாசிட்டரியில் ஒர்க் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஐம் டெல்லிங், ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இல்லாம விட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரொம்ப கேப் விட்ட மாதிரி இருக்கும். இப்போ இந்த 1 hour செஷனே நீங்க திரும்ப போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு 1 ஹவருக்கு மேலே கூட ஆகலாம். திரும்ப படிச்சு பண்ணீங்க அப்படின்னா ஐ எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 10 ஃபைல்ஸ் இண்டெக்ஸ் HTML மாதிரி ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்கணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. யூஸ்வலா பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, இந்த மாதிரி பண்றது. ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எப்போதுமே கேபிட்டலா தான் இருக்கணும். எப்போதுமே கேபிட்டலா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Let me open this file. Okay. இதே மாதிரி நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட பேஜ்ல ஃபேப்ரிக் பதிலா உங்களோட கிட்டப்புக்கு ஆக்சஸ் கொடுத்துலாம். உங்க கிட்டப் ப்ரொஃபைல உங்களோட வெப்சைட் மாதிரி இப்போதைக்கு நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ யூ லைக் GitHub / உங்களோட யூசர் நேம் சிம்பிளா Google. மெயில் ஐடி இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. மெயில் ஐடி மட்டும் தான் டிஸ்பிளேல தெரியும். அதை கிளிக் பண்ணா இமெயிலுக்கு போக வேண்டியது என்ன நடக்கணும் அது நடக்கும். மெயில் ஐடின்னு சொல்றதோட இமெயில் மீ ஆல் மீ மை ஒரு ஆக்ஷன் சொன்ன மாதிரி இருக்கும். இமெயில் மீ கால் மீ. அண்ட் இதை எப்படி அழகுபடுத்துறது எல்லாத்தையும் நம்ம CSS படிக்கிறப்ப பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, HTML ஒரு பேசிக் கோட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ இதை கண்டினியூ பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு 3 விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் HTML இன்னைக்கு. எதெல்லாம்னா டேபிள் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். அதுக்கு அடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் பத்தி தெரிஞ்சுப்போம். அப்புறம் ஃபார்ம்
இந்த 3ம் தெரிஞ்சுக்கிறதா வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸோட கோலா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே தட்ஸ் இட். HTML பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் HTML கத்துக்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு பூட் ஸ்ட்ராப் வச்சு வந்து வில் லேர்ன் ஃபர்தர் டேக்ஸ். இன்னைக்கு ஏம் அப்படின்னு பார்த்தா 3 தான். 3 கவர் பண்ண முடியுதா? கவர் பண்ணியே ஆகணும். டேபிள், லிஸ்ட், ஃபார்ம். இதை ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எஜுகேஷன் டீடைல் வேர்ட் டாக் ஓவர் நினைக்கிறேன். ஸோ எஜுகேஷன் டீடைல்னு பார்த்தா ஒரு டேபிள் இருக்கும். அதுக்கு கீழே நம்ம வந்து யூஸ்வலாக மென்ஷன் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்துட்டு இதுக்கு முன்னால பண்ண கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கரியர் அப்ஜெக்டிவ்ங்கிறது ஹெட்டிங்காவே இருந்தாலும் அது எந்த விதத்திலையும் இந்த பேராகிராஃபை அஃபெக்டே பண்ணாது. இந்த பேராகிராஃப் வந்து எங்க இருக்குன்னா அந்த கரியர் அப்ஜெக்டிவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கும். இது ஒருவேளை கீழே போச்சுன்னா கீழே போய்க்கும். இதை டெலிட் பண்ணா கீழே மேல வந்துடும். அவ்வளவுதான். அந்த ஒண்ணுதான் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ். ஆனா எஜுகேஷன் டீடைல்ஸ் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். விச் மீன்ஸ் இங்க வந்து ஒண்ணு போட்டிருப்பேன். இங்க வந்து இந்த மாதிரி போட்டுருக்கோம். இப்போ ஈவன் தான் நான் இந்த கண்டனை டெலிட் பண்ணேன் அப்படின்னாலும் இந்த கண்டனே இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் காலேஜுக்கு நேராக கீழே இது வந்து வந்துருக்கும். கரெக்டா? ஈவன் தோ ஒரு கண்டென்ட்டே வரல அப்படின்னாலும் அந்த ஒரு ஏரியாவுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் ஆகணும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு 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 பாக்ஸ் இருக்குல்ல, எவ்ரி சிங்கிள் பாக்ஸையும் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேபிளோட எலமெண்ட்ஸ் பார்த்தோம்னா மெயினா என்ன இருக்குன்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ல 2 டைப் இருக்கு. செல்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா நார்மலா இருக்கிறது. இப்ப இந்த ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போட்டிருக்கோம் இல்லையா, ஏதோ நார்மலா இருக்கிற ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வர்ற கண்டென்ட் எடுத்துட்டு வர ஒரு செக்ஷன். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிடின்னு சொல்லுவாங்க. டேபிள் டேட்டா. இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னா இந்த டிகிரி, காலேஜ், இயர், பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னா ஹெட்டிங்கா இருக்கும். லைக் கீழே இருக்கிற எல்லா டேபிள் டேட்டாவும் என்ன அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேபிள் ஹெட். டேபிள் டேட்டா, டேபிள் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள் ஹெட்டுக்கும் டேபிள் டேட்டாவுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா லுக் அண்ட் ஃபீல் மட்டும் தான். டேபிள் ஹெட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல்டா இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு பாக்ஸ் ஒரு செல் வந்து கொஞ்சம் ஹைலைட்டா காமிக்கணும், அது வந்து மற்ற டேட்டா என்னங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்றதா இருந்துச்சுன்னா ஓகேவா, ஒரு தலைப்பு மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்றதா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் டேட்டா வந்து யூஸ்வலா ப்ராக்டிஸ் படி பார்த்தா எங்கெல்லாம் இருக்கும்னா ஹெட்டிங் செக்ஷன்ல இருக்கும், மேல இருக்கும் ஆர் சைட்ல இருக்கும். ஒரு சில டேபிள் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் பண்ணோம் அப்படின்னாலே அப்பயே தெரியும். இப்பயே கூட நம்ம அந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணலாம். ஈஸியா இருக்கும். பர்சனல் டீடைல்ஸ் வந்து யூஸ்வலா நம்ம டேபிள்ல தான் பண்ணுவோம். மாதிரி வச்சிருக்கோம். author's name, author's name, date of birth, blah blah blah, பாஸ்போர்ட் இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க, அதுல சொல்ல ஒரு வேல்யூ இருக்கும். இதுல இந்த லெஃப்ட்ல இருக்கிறத வந்து நம்ம போல்டு பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த டேபிளுக்கு பார்டரே வைக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த டேபிள்னே தெரியாது. பட் அது ஒரு டேபிள் டேட்டாவா தான் இருக்கும். இங்க இருக்கிறது ஒரு டேபிள் தான். இந்த சிம்பிள் வச்சு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா பாக்குறதுக்கு டேபிள் மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்போதைக்கு ஒரு டேபிளாவே வச்சுக்கலாம். லாஸ்டா தான் போய். ஸோ இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள். 2 டேபிளையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம் ஒரே டைம்ல. இதுல டேபிளோட டேட்டான்னு பார்த்தா ஒண்ணே ஒண்ணுதான் பார்த்துருந்தோம். செல் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து இன்னொன்னு எது சொல்லலாம் அப்படின்னா ரோ அப்படிங்கறத சொல்லுவோம். ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கேன் இல்லையா? இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ மொத்தம் இந்த டேபிள்ல 3 ரோ இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னாலும் சம் ரோஸ் இருக்கு. 3 இல்ல 5 ரோ இருக்கு. அண்ட் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இதுக்கு அடுத்தது என்னன்னா ரோ இருக்கு. இது வந்து நம்ம கொடுக்குறப்போ டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அடுத்ததான் என்ன இருக்கு அப்படின்னா காலம் இருக்கு. இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம்னு சொல்லுவோம். பட் HTML காலம் மென்ஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்காது. ஒரு ஒரு டேபிளுக்குள்ள ஒரு ஒரு ரோக்குள்ள இருக்கிற டிடியை கொடுத்தாலே அதுவே காலமா எடுக்கும். ஓகேவா? ஸோ அதை நான் பண்றப்ப உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இருக்கிறது என்ன இருக்குன்னா காலம் இருக்கு. காலம் வந்து நீங்க மென்ஷன் பண்ண வேண்டிய நீடு இருக்காது. ஒரே ஒரு கேஸை தவிர எப்பெல்லாம் மெர்ஜ் பண்றப்போ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த காலம் தேவைப்படும். பட் இனிஷியலா உங்களுக்கு தேவைப்படாது. என்ன பண்ண போறேன்னா கிரியேட் பண்ணிக்க போறேன். அதுக்கு அடுத்து டேபிள் ப்ராப்பர்ட்டி போறதுக்கு முன்னாடி கமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா HTML அந்த லைன் இருக்கும். ஆனா அவுட்புட்ல தெரியாது. இதுதான் வந்து கமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ டெவலப்பரை கைட் பண்றதுக்காக இப்போ ஒரு டெவலப்பர் அவரோட கோட் வந்து கிளீனா இருக்கணும் ஆர் ஏதோ சம் இன்ஃபர்மேஷன் வைக்கணும்னு சொன்னாருன்னா அதுக்காக இது வந்து என்னன்னு சொல்லுவோம் ஹெட்டிங் செக்ஷன்னு சொல்றேன். செக்ஷன் இப்போ வந்து இப்ப நம்ம கோடு கம்மியா இருக்குங்கிறதுனால கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் கோடு ஜாஸ்தி ஆகும்போது இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இருக்கிற இடம் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்காக இது வந்து ஒரு பிராக்டிஸா நீங்க எப்போது வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கமெண்ட்ஸா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம கோட் ஆட் பண்ண இந்த கமெண்ட்ஸோட ஆக்கிரமிப்பு குறைஞ்சிரும். நம்மளோட கோடு வந்து அதிகமா இருக்கும். பட் இது எப்போதுமே ஒரு காமன் ப்ராக்டிஸா வச்சுக்கோங்க. அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா லெஸ் தென் சிம்பிள் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி 2 ஹைஃபன் இப்படி ஸ்டார்ட் ஆகி 2 ஹைஃபன் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் எப்படி முடியும். அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது. விச் மீன்ஸ் டிஸ்பிளேல மட்டும் தான் தெரியும். ப்ரௌசர்ல வந்து இதை எடுத்துக்காது. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டேபிள் ஆட் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து
ஒரு டேபிள் வேணும். கரெக்டா? இது எல்லாம் சேர்ந்தது ஒரு டேபிள்ங்கிறத சொல்றோம். அதுக்கு வந்து டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அதை யூஸ் பண்ணிப்போம். இதுக்குள்ள எத்தனை ரோ இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது என்னன்னா, எத்தனை ரோ இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கு. பட் ரியலா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டேபிள் அப்புறம் சி யூஸ்வலா இந்த 3 தான் சொல்லுவோம். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா அதை சொல்லிடுவாங்க. பிஹெச்டி முடிச்சிருந்தா அதையும் சொல்லிடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 ரோ தேவைப்படும். டிப்ளமோ மென்ஷன் பண்ணியிருந்தாலும் படிக்கலாம். 4 ரோஸ் இருக்கு. ER 1, 2, 3, 4 ரோ போட்டேன். ஒரு டேபிளுக்குள்ள 4 ரோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ஒரு ரோக்குள்ளயும் 4 காலம் இருக்கு. ஒரு ரோக்குள்ள இந்த ரோக்குள்ள 4 காலம்ஸ் இருக்கு. 4 செல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் இருக்கிற நாளையும் என்னன்னு சொல்லியிருந்தோம்னா டேபிள் ஹெட்டிங் சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இருக்கிற நாளையும் டேபிள் ஹெட்டிங் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது EH 1, 2, 3, 4. விஷுவல் ஸ்டுடியோ கோடுல ஒரு லைன் ஃபுல்லாவே அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போய் ரைட் ஃபுல் லைனையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இங்க வந்து என்ற கொடுத்து பேஸ்ட் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. பட் அவ்வளோலாம் நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். எந்த லைன்ல இருக்கீங்களோ உங்க கர்சர் எந்த லைன்ல இருக்குதோ அந்த லைன் ஃபுல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னா எதையுமே நீங்க செலக்ட் பண்ணலாம். சும்மா கண்ட்ரோல்-C மட்டும் ப்ரெஸ் பண்ணா போதும். அப்புறம் எந்த லைனுக்கு முன்னால் அதை இன்சர்ட் பண்ணுமோ அங்க வச்சுட்டு கண்ட்ரோல்-V. இப்ப வந்து சும்மா வேற எங்கேயும் வச்சிருக்கேன். இப்ப நான் இங்க வச்சுக்கிறேன். இப்ப நம்ம காப்பி பண்ண லைனை அப்படியே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல்-V. அவ்வளவுதான். கர்சர் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கே போயிடும். நீங்க செலக்டே பண்ண வேணாம். இப்போ இந்த ரோல பண்றதா இருந்தா அடுத்தது செகண்ட் ரோல என்ன இருக்கு? 1, 2, 3, 4 காலம் இருக்கு. ED 1. இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்றேன். கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-V, கண்ட்ரோல்-V, கண்ட்ரோல்-V. அவ்வளவுதான். நான் எதையும் செலக்டே பண்ணல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரோக்கும் ஒரு 4 காலம் இருக்கும். ஸோ டேபிள் போட்டு வச்சிருச்சு. அண்ட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டேபிளுக்கு ஒரு பார்டர் வேணுங்கிறதுனால பார்டர் ஈக்குவல் 1 போடுவோம். ஆனா இது தப்பு. இப்போ லேட்டஸ்ட் பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் HTML வெர்ஷன் வந்து பார்டர்ங்கிற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் இப்போதைக்கு நம்ம CSS யூஸ் பண்ணலங்கிறதுனால பண்றோம். CSS பண்றப்ப இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இவ்வளவு பர்சன்ட் இதுவும் யூஸ்வல் CSS வழியா தான் அப்ளை பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம CSS படிக்கலங்கிறதுனால ஆட்ரிபியூட் வழியா அப்ளை பண்றோம். ஒரு டேபிள் கிடைச்சிருச்சு. ஆனா பார்க்கவே டேபிள் மாதிரியே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள கண்டென்ட்டே இல்லை. கண்டென்ட் ஆட் பண்ணாதான் ஒரு டேபிள் ஃபீல் கிடைக்கும். இருந்துச்சு டிகிரி. அடுத்தது வித்தியாசமா போடுவோம். வாட், வேர், வென், எப்படி படிச்சீங்க? வாட் என்ன படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? எப்ப படிச்சீங்க? எப்படி படிச்சீங்க? அப்படிங்கிற பதில் சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். சரி, இங்க ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கோ அதான் இதை மீன் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? லாஸ்டா படிச்சதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். பி படிச்சேன், முன்னால HSC படிச்சேன்,
அதுக்கு முன்னால எஸ்எஸ்எல்சி படிச்சேன். அதுக்கு முன்னால நிறைய படிச்சேன். அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. ரெஃப்ரெஷ் பண்ணா இருக்கிறோம். அடுத்து பிஇல எங்க படிச்சேன்? இங்க படிச்சேங்க சொன்னதுக்கு அப்புறம் எப்ப படிச்சேன்? 8ல படித்து முடித்து விட்டேன். இங்க படிச்சேன். எஸ் ஏவி பேரு. அடுத்ததா எப்ப படிச்சேன்னு சொல்லணும். முடிச்சுங்க, அதை மட்டும் தான் சொல்லணும். இவ்வளவு ஸ்கோர் பண்ணோம். எவ்வளவு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு சொல்லிக்கோங்க. உண்மையதான் சொல்றேன். நம்ம ரோசலை பார்த்தோம்னா அந்த டேட்டா நமக்கு அழகா வந்துடும். பட் டேபிள் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. 100% பதிலா 20% கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு டீசெண்டா இருக்கு. இன்னும் சின்னது பண்ணீங்கன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும். பர்சன்டேஜ்ங்கிறது எதை மீன் பண்றோம்னா டோட்டல் விட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஸோ இப்போ 50% மொத்தம் 100 இருக்கு. லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் 100 இருக்கு. அதுல 50% பாதி இந்த டேபிள் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இதை வந்து ஆக்சுவல் சைஸ் நான் ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட்ஸ்? அவ்வளவுதான், நம்ம டேபிள் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நான் ஒரு 2 ஆட்ரிபியூட் தான் இருக்கு. பட் அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து டேபிள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எனி டவுட்ஸ்? டவுட் இல்லைன்னா ஃபைன். இதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2 விஷயம் தான். என்னன்னா இதுக்குள்ள கேப்பே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்டருக்கும் டெக்ஸ்டுக்கும் அந்த கேப் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது, அதுவும் இப்போ டெம்பரரியா தான் படிக்க போறோம். ஓகேவா? சிஎஸ்எஸ் படிச்சதுக்கு அப்புறம் இது வேற இதுல அப்ளை பண்ணுவோம். செல் பேடிங், செல் ஸ்பேசிங் 2 இருக்கு. இதுக்கு கை கொடுக்குறேன். ஒரு 20, இதுக்கு ஒரு 10 கொடுக்குறேன். என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இது என்னங்கிறத படிக்கலாம். இப்போ வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் ஆச்சு என்னோட ப்ரௌசர்ல. அது என்ன சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த லெஃப்ட்ல ஒரு லைன் இருந்துச்சு, அந்த பார்டர். அந்த பார்டருக்கும் என் கண்டென்ட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் அதிகமாயிருக்கு. கரெக்டா? பார்டருக்கும் என்னோட கண்டென்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் வந்து அதிகமாயிருக்கு. அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல் பேடிங் சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை இது நீங்க 0 கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பேசிங்கே இருக்காது. ஆனால் வந்து அந்த பார்டர் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். செல் ஸ்பேசிங் என்னன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கிற கேப். இந்த பார்டருக்கு இந்த பார்டருக்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, அது எனக்கு அது வேணாம்னா 0 கொடுத்துக்கலாம். ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும் டேபிள்ங்கிறது. அந்த ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் கேப்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேஜ் இருக்கும். இது வந்து ஒரு ஆட்ரிபியூட். அடுத்தது நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் 2 செல்ல ஒன்னா மெர்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் என்ன பண்ணுவோம், நம்ம டேபிளுக்கு நீடு இல்ல,
ஆனா ரியலா வந்து அந்த மாதிரி ஒரு நீடு வரும். இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் செல்ஸ் கொடுத்துரும். அவ்வளவுதான். செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணா போதும். பட் இங்க வந்து அப்படி பண்ண முடியாது. இங்க வந்து தேர்ட் ரோல இருக்கிற தேர்டையும் ஃபோர்த்தையும் தேர்ட் செல்லையும் ஃபோர்த் செல்லையும் மெர்ஜ் பண்ணிட்டேன். தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. தேர்ட் ரோல ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எதுக்காக மெர்ஜ் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் நீட் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லணும்னா இந்த ஒரு செல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரே செல்லை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு செல்லு 2 செல் ஆக்குபை பண்ற இடத்த ஆக்குபை பிடிக்கணும். அது என்ன சொல்லணும், கால் ஸ்பேன் 2 காலம்ல காலம், இது ஒரு காலம், இந்த டேபிள் ஒரு காலம், இது இன்னொரு காலம். ஸோ இந்த ரெண்டையும் ஆக்குபை பண்றதுனால நம்ம வந்து கால் ஸ்பேன் அப்படின்னு கொடுப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் 2 இதை கொடுக்குது. இப்ப இந்த கால் ஸ்பேன் விட கொடுக்காம நீங்க வெறும் ஒரு டிடி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அந்த இடம் மட்டும் ஒரு கேப் இருந்துடும். இந்த டிடி வந்து இதோட முடிஞ்சிடும். இதுல வந்து எம்டி ஸ்பேஸா இருக்கும். பண்ணக்கூடாது. ஸோ ஒரு டேபிள் ஒரு ரோக்குள்ள மொத்தம் 4 டிடி தேவைப்படுது. ஸோ 4 டிடி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு டிடிக்கு கால் ஸ்பேன் இருக்கும். ஸோ கால் ஸ்பேன் எதுவுமே கொடுக்கலன்னா 1 கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். எதுவுமே கொடுக்காம இருக்கிறதும் கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 1 கொடுத்தாலும் சேம் தான். எந்த டிஃபரன்ஸுமே இருக்குது. கால் ஸ்பேன் 1 கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே விட்டுலாம். ஏன்னா அதான் அவங்களோட டிஃபால்ட் வேல்யூ. அடுத்து இன்னொன்று வந்து ரோவையும் மெர்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து ரெண்டுமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதே நான் 2 தடவை சொல்லணும். ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். இப்படியும் ஒரு நீட் இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த செல் எங்க வருது, தேர்ட் ரோல வருது. ஸோ தேர்ட் ரோல வச்சு நான் என்ன பண்ணிடுவேன்னா ரோ அண்ட் 2 கொடுத்துருவேன். அண்ட் செகண்ட் ரோல ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ரெண்டர் ஆகும் போதே இந்த ஐ மீன் தேர்ட் ரோ ரெண்டர் ஆகும் போதே இந்த பர்டிகுலர் செல் வர்றப்போ இந்த ரோ ஸ்பேன் 2 வர்றப்போ என்ன பண்ணிருன்னா அடுத்து ஒரு ரோ வரப்போகுதுடா, அந்த ரோல இருக்கிற காலத்தையும் தூக்கிடு அப்படின்னு இது வந்து ஆக்கிபை பண்ணி வச்சிடும். ஓகேவா? ஸோ செகண்ட் ரோ ஐ மீன் ஃபோர்த் ரோ ரெண்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டிடி ஆஸ் யூஷுவலா ரீட் ஆகும். செகண்டா இருக்கிற டிடியை ரெண்டர் பண்ண விடாது. ஏன்னா இது ஒரு செல்லை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது தேர்ட் செல்லாவும் இது ஃபோர்த் செல்லாவும் அப்ளை ஆகி இந்த மாதிரி ஒரு ஸோ இது வந்து ரேர் கேஸா எப்போதுமே வந்து நமக்கு மெர்ஜ்லாம் தேவைப்படாது. பட் தேவைப்பட்டுச்சுனாலும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இதே மாதிரி நீங்க வந்து பர்சனல் டீடைலிங்கும் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். டேபிள் இஆர் ஒரு டிஹெச் ஒரு டிடி இன்னும் ஒரு ரோலையும் ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு. இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் ஹெட்டிங் டேக் இருக்கும். காப்பி பண்ணி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஜஸ்ட் ஒன்று மட்டும் போட்டுருங்க. டேட்டா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது காலம் வந்து அலைன் ஆகிக்கும். ஸோ அந்த வித்தை பத்தி இப்போதைக்கு நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். இல்ல அதையும் நான் செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ரோல உள்ள டிடிக்கு மட்டும் நீங்க வித்து கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். லீவ் இட் ஹியர். என்னன்னா இந்த ஒரு டிடியும் எவ்வளவு வித்து இருக்கணும் அப்படிங்கறத எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன். பட் அதை நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் டேபிள் இஸ். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் பிரிச்சு வச்சுக்கலாம்.
2 minutes நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். I'm back. ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிடலாம். செக்ஷன்ஸ் பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா div அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி செக்ஷன்ஸ் பிரிக்க போறேன்னா ஹெட்டிங் செக்ஷன் எல்லாத்தையும் ஒரு செக்ஷனா போட்டு வச்சுக்கலாம். ஸோ லைன் நம்பர் 11ல ஆரம்பிச்சு லைன் நம்பர் 21ல ஒரு செக்ஷன் முடியுது. அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கமெண்ட்டுக்கு முன்னாடியே முடியணும். ஸோ இந்த டிவ் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. லைன் நம்பர் 11ல ஸ்டார்ட் ஆகி 20. ஸோ லைன் நம்பர் 12ல இருந்து 11 + 1 12ல இருந்து 20 - 1 19 வரைக்கும் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா செலக்ட் மூட் அவசியம். அந்த லைன்ல எங்கேயாச்சும் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா போதும். ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு இது உள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம கோடிங் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கும். ஃபார்மேட்டிங் எப்போதுமே நீங்க கோடு எழுதுறப்பவே பண்ணிருங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ஹேபிட்டா இருக்கும். அவுட் வருது அதனால ஃபார்மேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு மட்டும் எப்போதுமே இருக்காதீங்க. அந்த பழக்கம் மாறவே மாறாது. அந்த டிவ் ஆட் பண்றதுனால ப்ரௌசர்ல எந்த டிஃபரன்ஸும் வராது. இன்னும் ஜஸ்ட் ஒரு செக்ஷனா பிரிச்சு வச்சுக்கிறோம். சிஎஸ்எஸ் அப்ளை பண்றப்போ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இது யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு செக்ஷன் பண்ண போறோம். அது என்ன ஸ்கில்ஸ், எனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல போறோம். செக்ஷன் எப்போதுமே நீ ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணா ஒரு டிவ் வச்சு தான் பண்ணுவோம். அண்ட் இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு H2 இருக்கணுமா. ஸ்கில்ஸ் ஏதாவது சொல்லலாம்னா ஒரு லிஸ்ட்ல சொல்லலாம். லிஸ்ட்ல 2 டைப் இருக்கு, ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் முடிச்சுட்டு இங்க வரலாம். ஸ்கில்ஸ் வந்து பர்சனல் டீடைல்லாம் முன்னாடியே வந்துடும். இது டேபிள் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்ணோம். கீழே வந்து பார்த்தா ஸ்கில்ஸ் லாஸ்ட்ல தான் பர்சனல் டீடைல்ஸ் வரும். ஸ்கில்ஸ் வந்து இங்க வரும். என்னெல்லாம் தெரியும், HTML தெரியும், CSS தெரியும், JavaScript தெரியும், வேர்ட் டாக்குமெண்ட் தெரியும், எக்ஸல் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ ஆர்டர் தெரியும், ஆர்டர் தெரியும். அதை ஹாபியில போடுவோம். இதெல்லாம் போடுவோம். பட் இப்படி போட நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி போடுவோம். இது பார்த்தா ரீடபிளா இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லிஸ்ட்
என்ன டைப் லிஸ்ட்னா அன்ஆர்டர்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அன்ஆர்டர்டுனா ஒரே சிம்பிள் தான் இருக்கும். அப்படி இல்லாம 1 2 3 4 அதுவாவே மாறணும்னா நமக்கு இதுவே போதும். யாரும் கவுண்ட்லாம் பண்ண வேண்டாம் எத்தனாவதா இருக்குன்ட்டு. சும்மா ஒரு புல்லட்டின் மட்டும் இருந்தா போதும். ஸோ இதை வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அன்ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா யூஎல்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றோம். அதுக்கப்புறம் எத்தனை லிஸ்ட் இருக்கும்? 1 2 3 4 5 லிஸ்ட் இருக்கு. 5 எல்ஐ போட்டுப்போம். எம்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வேர்ட் சும்மா அடிச்சு விட்டுருக்கேன். கண்டென்ட்டை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அந்த HTML தான் இருக்கும். அண்ட் பீப்புள் வந்து காமனா என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இந்த யூஎலுக்குள்ள டேரக்டா பேராகிராஃப் டேக் டிவ் டேக்லாம் போவாங்க. இப்படிலாம் போடவே கூடாது. யூஎலுக்குள்ள டைரக்ட் சைல்டா இருக்கல, யூஎல்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் சைல்டா இருக்கல, அது வந்து கண்டிப்பா ஒரு எல்லையா தான் இருக்கணும். அந்த எல்லைக்குள்ள வேணா நீங்க ஒரு பேராகிராஃப் டேக் அந்த மாதிரி எதுனா வேணா எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் சைல்டா யூஎலுக்குள்ள எல்லை மட்டும்தான் இருக்கும். யூஎல்ல இருந்து டைரக்டா இருக்கிறது. இந்த எல்லை ஆரம்பிச்சு இந்த எல்லை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு எல்லை தான் ஆரம்பிக்கணும். இதுக்கு அப்புறமாவும் ஒரு சில இப்படி பேராகிராஃப் சொல்லுவாங்க. சார் சொல்லியிருக்காரு யூஎல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் சைல்ட்ல எல்லை இருக்கணும். இது 2வது தானே இருக்கு. 2வதாகவும் எல்லை தான் இருக்கு. அந்த எல்லைக்குள்ள பேராகிராஃப் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட். இந்த ஆர்டர் லிஸ்ட் பதிலா சரி அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு பதிலா ஆர்டர் லிஸ்ட் என்ன புயலுக்கு பதிலா புயல் கொடுக்கலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு. ஸோ இது நீடிக்கிறது மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிற அதே ஃபார்மட் கிட்டத்தட்ட இங்க எழுத முடியுது. ஃபாண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ண முடியல. பட் தட் இஸ் ஓகே. இது வந்து அன்ஆர்டர் லிஸ்டா தான் வைக்கணும். அடுத்து உங்க ஹாபிஸ் ஏதாவது போடுறீங்க, அவங்க ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது போடுறீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆர்டர் லிஸ்டா போட்டுக்கோங்க. தட்ஸ் அப் டு யூ. ஸோ இதுதான் வந்து எதுக்குன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு அடுத்து இன்னும் ஒண்ணு இருக்கும். என்னன்னா யூஸ்வலா ரெஸ்யூம்ல இல்லாத ஒண்ணு நம்ம இங்க ஆட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இப்ப என்ன தோணிருக்கும் அப்படின்னா இந்த புல்லட்டினுக்கு நிறைய டிசைன் மாத்தலாமே, அதை எப்படி HTML மாத்துறது அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து CSSல பண்ணிப்போம். சிஎஸ்எஸ் படிக்கும்போது இந்த அழகுபடுத்துறது எல்லாத்தையும் பண்ணிப்போம். HTML பொறுத்த வரைக்கும் அது என்னது அப்படிங்கறதான் சொன்னோம். அதை எப்படி எப்படிலாம் அழகுபடுத்தலாங்கிறது யூஸ்வலா CSS வழியே தான் பண்ணுவோம். அடுத்து நம்ம இன்னைக்கு படிக்கணும்னு வச்சிருந்த விஷயம் என்னது? ஃபார்ம். ஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்றோம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஃபார்ம் ஃபார்ம் எதுக்கு தேவை? வை ஃபார்ம்ஸ்? லாகின் பண்றதுக்கு ஃபார்ம் தேவைப்படும். ஓகே. வேற எதுக்காக தேவைப்படும்? வேற எங்கெல்லாம் ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கீங்க? டேட்டா இன்புட். ஓகே. டேட்டாவை இன்புட் கொடுக்கணும்னா ஃபார்ம்ஸ் தேவைப்படுது. வேற ஏதாச்சும் ஆன்சர்ஸ்? ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இன்னும் கரெக்டான ஆன்சர் இருக்கலாம். நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இமெயில் ஐடி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணா அந்த இமெயில் ஐடிக்கு யூஸ்வலா நியூஸ் லெட்டர் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. வேறு வேறு
ஸோ இப்போ தாவூத் அண்ட் ராஜேஷ் சொன்னதை வச்சு ரெண்டுமே 3 ஆன்சருமே கரெக்டான ஆன்சர் தான். லாகின் ஃபார்முக்கு நமக்கு வந்து ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வந்து இன்புட்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஒரு யூசர் அப்படின்னா அப்பவும் ஃபார்ம்ஸ் வரும். அப்புறம் நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபார்ம்ஸ். இதே மாதிரி HTML பேஜ்ல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம்ஸ் எதுக்காக போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து யூசருக்கு நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். என் பேர் என்ன, என் பிகினிங் இதுல ரோல் காமிச்சிருக்கோம். டெவலப்பர், என் அட்ரஸ், எனக்கு தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்ளுங்கள், இமெயில் அனுப்புங்க, கால் பண்ணுங்க, என் ஒர்க்கை பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். பட் ஒரு யூசர் ஏதாவது ஒரு தகவல் நம்மள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான்ப்பா மெசேஜ், இதை சொல்றதுக்கு அவனுக்கு கால் பண்ண முடியாது, இதுதான் மெசேஜ், இதை சொல்றதுக்கு அவனுக்கு இமெயில் அனுப்ப முடியாது. ஆனா இந்த பேஜ்ல இருந்துட்டே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம பேஜ்ல இல்லை. கரெக்டா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார்ம்ங்கிறது எதுக்காகனா யூசர் கிட்ட இருந்து சம் டேட்டாவை வாங்குறதுக்காக, யூசர் கிட்ட இருந்து சம் டேட்டாவை வாங்குறதுக்காக நம்ம வந்து ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார்ம்ஸ்ல நிறைய டைப் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூஸ்வலா ரெஸ்யூம்ல வந்து ஃபார்ம்ஸ் இருக்காதுங்கிறதுனால வேர்ட் டாக்குமெண்ட்லாம் அந்த ஃபார்ம்ஸை டிசைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம நேர HTML பண்ணிடுவோம். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் திங் உங்க யூஸ்வல் ரெஸ்யூம்ல இல்லாத ஒண்ணு. யூஸ்வலா நீங்க உங்க ரெஸ்யூம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களா பார்த்து கால் பண்ணாதான் உண்டு. ஆனா ஒரு டிஜிட்டல் ரெஸ்யூமேவா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவங்க கால் பண்ண கூட அவசியம் இல்லை, டைரக்டா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பினா அனுப்பிக்கலாம். அதுக்கு பேக் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் தேவை. பட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் பாக்குறோம்னா ஃப்ரண்ட் ஹேண்ட்ல என்ன பண்ணணுமோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ என்ன பண்ண போறோம், கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு செக்ஷன் போறோம். ஒரு டிவ் ஒரு H2 போட்டுக்கிறோம். கான்டாக்ட் மீ அப்படின்னு கொடுத்துக்கிறோம். என்னெல்லாம் வேணும்னு முதல்ல போடுறோம். ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு ஏதோ சம்திங் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா முதல்ல எனக்கு என்ன தேவைன்னா யார் சொல்றா, ஹூ ஆர் யூ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அப்புறம் திரும்ப நம்ம அவங்கள்ட்ட பேசணும். அவங்க வந்து ஏதோ சொல்றாங்க, பட் திரும்ப அவங்கள்ட்ட போய் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா இமெயில் ஐடி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போம். அடுத்தது இமெயில் சொல்லிட்டேன், பட் இப்பெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் சொல்றதுல இருக்கும். ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்லி அடிப்போம். வேற என்ன கேட்போம், வேணா நீ எந்த கம்பெனில இருந்து பேசுறாங்க அதெல்லாம் சொல்லலாம். பட் எல்லாம் டூ மச்சா இருக்கும். ஒரு HR இவ்வளவு தகவலை திருப்பி சொல்றதே அதிகம். இப்ப நம்ம யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா நான் என் ரெஸ்யூம் ஒரு ஹெச்ஆருக்கு அனுப்பிச்சிட்டேன், HR வந்து திரும்ப என்ன தொடர்பு கொள்றாரு. ஸோ HR பத்தின தகவல்களை நான் முதல்ல வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் வாட் இஸ் சரி என்னதான் சொல்ல வர, இந்த மூணையும் நம்ம வந்து வாங்கணும். மூணையும் இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் டேக்ல போட்டுச்சுக்கலாம், தெரிஞ்ச பேராகிராஃப் டேக்ல போட்டுச்சுக்கலாம். ஸோ பார்த்தோம்னா கான்டாக்ட் மீல ஹூ ஆர் யூ, வாட் இஸ் யூர் இமெயில் ஐடி நினைக்கிறேன். Who are you? What is your email ID? What is your phone number? What is your message கேக்குது.
இதுக்கெல்லாம் யூசர் வந்து திரும்ப பதில் சொல்லணும் கரெக்டா, பாக்குற ஹெச்ஆர். சோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் உள்ள இருக்கும். எப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு டேபிளுக்குள்ள இருந்துச்சோ எல்லாமே ஒரு ஃபார்ம், எல்லாமே ஒரு ஃபார்ம். ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் டேக் அப்புறம் இன்னும் நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கர்சர் எடுத்துட்டு போறதே கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதை சொல்லிக்கிறேன். ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. ஒரு கர்சரை வந்து நம்ம பிடிச்ச இடத்துக்கு சீக்கிரமா அப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இங்க இருக்கிற கர்சரை டக்குன்னு எனக்கு இங்க எட்டு போகணும். டக்குன்னு இங்க எட்டு போகணும் அப்படின்னா மொபைல் வச்சு கிளிக், மவுஸ் வச்சு கிளிக் பண்ணலாம். பட் டெவலப்பரா மவுஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் சீக்கிரமா இங்க வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ வில் டீச் யூ ஒன் பை ஒன். இன்னைக்கு அப்படி சொல்லி கொடுத்த டெக்னிக் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் என்ன, காப்பி பேஸ்ட். ஆனா இப்படி கூட வச்சுக்கோங்க, டெய்லி ஒரு ஷார்ட்கட் நான் வேணா சொல்லி தரேன். டெய்லி ஒரு ஷார்ட்கட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல. ஓகே, ஸோ ஹூ ஆர் யூ ஒரு இன்புட் வாங்கி ஆகணும். அதை என்ன யூஸ் பண்ணலாம், இன்புட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. இன்புட் அப்படின்னு அது கொடுத்தனாலே போதும், அது ஒரு இன்புட் பாக்ஸ். ஓகேவா, அண்ட் இது வந்து டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா டெக்ஸ்ட் இன்புட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால வச்சுட்டு போதும். அழகா அந்த இன்புட் பாக்ஸ் 1 2 3 பக்கத்துல பக்கத்துல அடுத்தடுத்த லைன்ல வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தாலே தெரிஞ்சு. ஆனா இங்க பார்த்தா டூங்கிறது ரொம்ப தூரத்துலையும், இன்புட் பாக்ஸ்ங்கிறது வேற இடத்துலயும் ரொம்ப கேப். ஏன்னா இது வந்து நம்ம பேராகிராஃப் டேக்கை போட்டு வச்சிருக்கோம். பட் யூஸ்வலா இது என்ன சொல்லுவோம், இந்த இன்புட் பாக்ஸுக்கான லேபிள் தான் இது. கரெக்டா, இதுல என்ன கொடுக்கணும், இந்த இன்புட் பாக்ஸ்ல என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்றதுதான். அதனால பேராகிராஃப் கொடுக்க மாட்டோம், லேபிளா தான் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரீடபிளா பக்கத்துல இருக்கும். ஆனா எனக்கு கேப்பே வரல, இது கேப் வேணும் அப்படின்னா யூஸ்வலா பேடிங் கொடுப்போம். நம்ம பேடிங் படிக்கலைங்கிறதுனால சும்மா ஒரு பிஆர் வேணா கொடுத்துக்கோங்க. பட் இது தப்பு. சும்மா ஒரு லைன் பிரேக் வரும். சிஎஸ்எஸ் படிச்சதுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து ஏதாவது இருக்குமா, இதுக்கு அப்புறமா கொடுத்துக்கோங்க. பிஆருக்கு இம்மிடியா அடுத்து ஒரு கண்டென்ட் வந்து இருந்தாதான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும். நீட்டா வந்துருச்சு. அடுத்து ஹூ ஆர் யூங்கிறதுக்கு அவங்க வந்து மை நேம் இஸ் சுப்பிரமணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜிமெயில் ஐடி subra@god.com வச்சுக்கோங்க. அவரோட ஃபோன் நம்பர் ஹெச்ஆரே ஒரு நம்பர் தராரு.
கடைசியா மெசேஜ். மெசேஜ் யூ ஆர் செலக்டட், ப்ளீஸ் கம் டு ஜாயின் அவர் கம்பெனி. இப்போ வந்து பார்த்தா ஒரு மெசேஜ் வந்து அவர் ஒரு என்டர்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரே ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்புட்டா கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலா இதுல வந்து மல்டிபிள் லைன் என்டர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். இப்போ வந்து நீங்க ஒரு மெசேஜ் எல்லாம் டைப் பண்றீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், கரெக்டா? ஸோ அப்படி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்புட்டா கொடுக்க கூடாது. இது வந்து டெக்ஸ்ட் ஏரியாவா கொடுக்கணும். டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. இன்புட் தான் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லா டேக்குமே பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும், ஓப்பன் ஆயிருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும், ஓப்பன் ஆயிருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா இன்புட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி எழுதிருக்கவே மாட்டோம். ஸ்லாஷ் ஸ்லாஷ் போடல, அதுவே டிவ்னு எடுத்துக்குது. ஸ்லாஷ் இன்புட்டும் கொடுத்துருக்கவே மாட்டோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து க்ளோஸ் டேகே கிடையாது. ஏன்னா இப்படி நீங்க போடலாம் உங்க ஆசைக்கு. அதே இடத்துல அந்த டேக் ஸ்டார்ட் ஆகும் போதே கடைசியில் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கலாம். இன்புட் டேகை நீங்க க்ளோஸ் பண்ணணுங்கிற நீடே கிடையாது. வேணா இப்படி வச்சுக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். வேற ரெஃப்ரெஷ்மே இருக்காது. பட் டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் நீங்க பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்டர் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். பட் இன்புட் டைப்ல வந்து என்டர் கொடுக்க முடியாது. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு பேசிக் டைப்ஸ் தான். இன்னும் நம்ம அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் தான் கொடுத்தாலும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டுக்கோம்னா இமெயில் ஐடியே கேட்டுருக்கோம், கரெக்டா? ஸோ இமெயில்ங்கிறது ஒரு டைப். இன்புட் டைப்ல நீங்க இமெயில் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்க நம்பர் தான் கேட்டுருக்கீங்க, கரெக்டா? ஸோ நம்பர் கொடுக்கலாம். இதுல வந்து உங்களால வேற எதுவும் என்ட்ரே பண்ண முடியாது, ஈயை தவிர. நீங்க வந்து வேற எந்த ஒரு நம்பருமே இப்போ நான் கீபோர்டு நம்பர் டைப் பண்ணி பாக்குறேன், சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே என்டர் பண்ணவே முடியல. ஏன்னா இது வந்து நான் நம்பர்னு கொடுத்துருக்கேன். அதே டெக்ஸ்ட்னு வச்சிருந்தேன்னா எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதே மாதிரி இமெயிலையும் ஆக்சுவலா எல்லா டைப்பும் டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேலிடேஷன் டைப்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல கண்டிப்பா ஒரு அட் இருக்கணும், ஒரு டாட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இது சொல்லும். ஓகே, ஸோ ஒரு யூசர் வந்து பேசிக் இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணணும்? இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அவரு சப்மிட் பண்ணணும். கான்டாக்ட் எல்லாம் டைப் பண்ணிட்டா ஓகே, எல்லாம் இது உடனே அங்க போயிருமானா போகாது. அவர் வந்து ஓகே என்னோட இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்து முடிச்சாச்சுப்பா, சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நமக்கு ஒரு இன்புட் தேவை. வியூ வச்சுக்கலாம். சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வச்சிருக்கோம். சப்மிட் மட்டும் வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ல நம்ம டிஸ்பிளே என்ன தெரியுமோ அதை கொடுத்துருக்கோம். சென்ட் அப்படின்னு வந்துச்சா, சென்டுக்கு பதிலா என்ன கொடுக்குறீங்களோ கோ வாட் எவர் அந்த பட்டன்ல என்ன தெரியணுமோ அதை கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு ஃபார்முக்கு ஒரே ஒரு டைப் ஈக்குவல் டு சப்மிட் தான் இருக்கும். ஒரு ஃபார்முக்கு ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்ம் எங்க ஆரம்பிக்குது, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, கரெக்டா? இந்த ஃபார்முக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டைப் ஈக்குவல் டு சப்மிட் தான் இருக்கும். எத்தனை டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வேணா இருக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்தாலே தேவையில்லை. எத்தனை டெக்ஸ்ட் ஏரியா வேணா இருக்கலாம். இதுல நீங்க 10 தடவை டெக்ஸ்ட் ஏரியா போட்டு வச்சுக்கலாம். எத்தனை இன்புட்ஸ், எத்தனை டைப் டெக்ஸ்ட் இன்புட்ஸ் எது வேணா இருக்கலாம். ஆனா சப்மிட் பட்டன் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கணும். 2 வச்சாலும் ஒர்க் ஆகும். பட் ப்ராக்டிகலி ஒரு சப்மிட் பட்டனே போதுமானது. அண்ட் அதை எப்போதும் நீங்க ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் அது ஒன்னொன்னா நம்ம படிக்கலாம். பேசிக்கா ஒரு டைப்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான்
என்ன பண்றேன், ஏதாச்சும் நான் உண்மையிலே டைப் பண்றேன். நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த யூஆர்எல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யூஆர்எல் வந்து indexed HTML அப்படின்னு முடியுது. ஸோ அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஸோங்கிறத கிளிக் பண்ணா ஒரு கொஸ்டின் மார்க் ஆட் ஆச்சு. கரெக்டா? விச் மீன்ஸ் என்னன்னா, இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆயிடுச்சு. இந்த பேஜ் வந்து ரீலோட் திரும்ப ஒருக்க லோட் ஆயிடுச்சு. ஆனா கொஸ்டின் மார்க்கோட முடிஞ்சிடுச்சு. கொஸ்டின் மார்க் எதுக்காக அப்படின்னா, இந்த பேஜுக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொண்டு போறோம் அப்படிங்கிறத சொல்றது. ஸோ அதால எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா நான் என்னோட இன்புட் பாக்ஸ் நிறைய வச்சிருந்தாலும், இன்புட் பாக்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாலும் எதுக்குமே நான் வந்து பேரே கொடுக்கல. ஒரு இன்புட் பாக்ஸுக்கும் ஒரு நேம் கொடுக்கணும். ஆட்ரிபியூட் வந்து இந்த வேல்யூவா கொடுக்குறீங்களா, அது வந்து ஒரு வேரியபிள் நேம் பண்ணி இமேஜின் பண்ணிக்கலாம். இதை நான் டைப் பண்ணிட்டு சொல்றேன், ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். சார்ட்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து நமக்கு கோ கொடுக்குறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஆர்எல் புஷ் மார்க் அப்புறம் நிறைய வந்துருக்கு. கரெக்டா? அதை கட் பண்ணிங்க. கட் பண்ணி ஒரு நோட் பேட்ல போடுறேன். ஹேண்ட் வந்துருக்குல்ல, ஹேண்ட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு என்டர் கொடுக்குறேன். %409 அர்த்தம்னா அட்டுன்னு அர்த்தம். ஸ்பெஷல் கேரக்டர் அது அப்படி மாத்திக்கும். பாத்தீங்கன்னா இதையும் நம்ம கோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். யுவர் நேம்னு இருக்கு. அதை நம்ம எங்க கொடுத்தோம்னா நேம் கொடுத்துருந்தோம். இமெயில் ஐடி இங்க கொடுத்துருந்தோம். போன் நம்பருக்கு கொடுத்துருந்தோம். யுவர் மெசேஜ்ங்கிறது இங்க கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த subr@hogath.com 1 2 3 4 எல்லாமே அதோட கரஸ்பாண்டிங் இன்புட் பாக்ஸுக்கு நம்ம வேல்யூவா கொடுத்துருந்தோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த யூசர் வந்து கோ அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஒரு பேஜுக்கு வந்து இது ரீடைரக்ட் ஆகும். அண்ட் இந்த டேட்டாவை பேக்அண்ட் டீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த டேட்டாவை பேக்அண்ட் டீம்ங்கிறத நம்ம தான் இங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு வந்துட்டோம்னா, இதுக்கு முன்னாலதான் அது வேற டீம் இது வேற டீம் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்அண்ட் டீம்ல இருக்கிறவங்க வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் நேம்ல என்ன வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா ஒரு டைமும் இந்த வேல்யூ வந்து மாறும். ஒரு டைம் ஒரு ஹெச்ஆர் யூஸ் பண்ணுவாரு, இன்னொரு டைம் இன்னொரு ஹெச்ஆர் கொடுப்பாரு. பட் இது வந்து மாறாது. அவரோட பேருங்கிற அந்த வேரியபிள் நேம் வந்து மாறவே மாறாது. அதுக்காக தான் நம்ம ஒரு இன்புட் பாக்ஸ்க்கும் நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். நேம்ங்கிற ஆட்ரிபியூட் எதுக்காக, பேக்அண்ட் டீம் வந்து இந்த இதுல வர்ற வேல்யூவை எதை ரெஃபரன்ஸா வச்சு எடுத்துக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுக்காக. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்புட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. we will learn one by one. பட் இப்போதைக்கு ஃபார்ம்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போதும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பூட் ஷாப்ல வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட் தெரிஞ்சா இப்போதைக்கு போதும். அதுல படிக்கிறப்போ நம்ம இன்னும் டீடைல்டா இப்போ ஒரு செக் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ரேடியோ பட்டன், அது எல்லாமே வந்து we will learn at that time. ஓகேவா? கிளியர்? எனி கொஸ்டின்ஸ் ஆன் வாட் வி ஸ்டடிட் டுடே? நம்ம டார்கெட் வந்து 3 விஷயம் படிக்கணும்னு வச்சிருக்கோம் இன்னைக்கு. டேபிள், லிஸ்ட், ஃபார்ம், இந்த 3மே படிச்சாச்சு.
அதான் HTML தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சே ஆக வேண்டியதுன்னா இவ்வளவுதான். இதுக்கப்புறமாவும் நிறைய இருக்கு. அதை வித் ஃப்ரேம் ஒர்க்கோட நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். அண்ட் சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் கண்டிப்பா. அதுக்கப்புறமா பூட் ஸ்ட்ராப் போகிறது தான் சேஃப். ஸோ நாளைக்குள்ள கிளாஸ்ல இந்த பேஜ் எப்படி மொக்கையா இருக்கும், இதை வச்சுட்டு நான் இதை ரெசியூம் சொன்னேன்னா கண்டிப்பா ஒரு தடவை எனக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ண மாட்டாங்க. ஸோ லுக் அண்ட் ஃபீல் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதை நம்ம நாளைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து பண்ணுவோம். வெனஸ்டே நம்ம பூட் ஸ்ட்ராப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐயோ, ஸோ HTML இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Anyone? If you have, can ask or you can wind up. Tomorrow we will learn CSS. And again, I am a bit disappointed since I don't see more HTML files from you. ஒருவரோட பேர்லயும் ஒரு HTML இருக்கணும். இண்டெக்ஷனல் HTML டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது எனக்குன்னு இருக்கட்டும். என் பேர் தான் நான் வச்சிருப்பேன், அஜய். உங்களுக்கு வேணா நீங்க இன்னொரு HTML பேஜ் கிரியேட் பண்ணி ajay.html அதுல உங்க டேட்டா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ ட்ரை டு ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் திஸ். இது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க எப்போதுமே. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் ஆர் யூ கேன் வைண்ட் அப் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. நான் இதை கமிட் பண்ணிடுறேன். ஸ்டேட்டஸ் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடுறேன். கிட் ஆட் நெக்ஸ்ட் HTML commit -m update index page with more content with push. ஆப்ல யாரும் தனியாக புஷ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நடக்கல, யாரும் புஷ் பண்ணல. ஸோ தட் புஷ் ஆயிடுச்சு. கேஸ் வேற யாராவது இதே பேஜ்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ என்ன புஷ் பண்ண விட்டுருக்காது. புல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். புல் பண்ணியிருப்பேன். நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரே பேஜ்ல ஒரே லைன்ல ஒர்க் பண்ணியிருந்தா கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கும். அதை ரிசால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபைலை ஆட் பண்ணி கமிட் பண்ணி புஷ் பண்ணியிருப்பேன். பட் இப்போ அதுக்கான நிர்பந்தம் வரவில்லை. தப்பிச்சிட்டேன். Okay, done. So that's it. Today's class. If you have any questions, you can stay or you can wind up. Have a great week ahead. May it be full of learnings and yearnings. Thank you. Bye-bye.